டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் வந்து நம்மளுக்கு எல்லா இண்டெக்ஸஸ்லையும் வந்திருக்கு எக்ஸப்ட் எஃப்எம்சிசி. ஸோ இது நம்ம சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிசி எப்பவுமே மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது ஏறும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மார்க்கெட் எப்போ வந்து அடுத்த கட்ட ஒரு லெவலில் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு தோணுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிசி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த 2 கிரீன் கேண்டில் வந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை வந்து கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. பட் அது பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும்போதும் சரி, இந்த கன்சல்டேஷனுக்குள்ள வரும்போதும் சரி, இந்த பீக்ல இருக்கும் போதுமே சொல்லி நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் அது ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இனியும் இறங்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ கரண்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 3 டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. பட் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இல்லை. அதனால ரெசிஸ்டன்ட் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்கு, ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால அது ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்கு. அதான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் பேக்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய 16th ஜூலை கேண்டில் பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்க வரக்கூடிய பவுன்ஸ் பேக் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த கன்சல்டேஷன் ஹை வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் இந்த 16th ஜூலைனுடைய ஹை பிரேக் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஃபர்தர் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மேபி ஒரு லோயஸ்ட் பாயிண்டா அமையறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்விங் ஹை பிரேக் ஆனதான் தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்மளால இது சொல்லவே முடியாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கிரீன் கேண்டலுடைய லோவுக்கும் கீழே வந்திருக்கு. நம்ம இந்த ஜோனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சப்போர்ட் ஒரு ரெட் கேண்டில் மூலமா பிரேக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனதுனால பேங்க் நிஃப்டியில் ஒரு பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய இண்டெக்ஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு இனி சின்ன லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். இந்த ஜோனு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வைடர் ஜோன். இந்த வைடர் ஜோன்ல எந்த இடத்துல வேணாலும் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி டாப்ல இல்லைன்னா சென்டர்ல இல்லைன்னா பாட்டம் வரைக்கும் கூட வரலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கு இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து இனியும் ஒரு 3500 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்தது எஃப்எம்சிஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பிரேக் அவுட் லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய 17th ஜூலை கேண்டில் சொல்லியிருந்தோம். அந்த கேண்டிலுடைய ஹையை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஃபால். அப்போ அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்கிறது கிளியர் கட்டாக இன்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ அது பிரேக் ஆகும்போது நம்ம ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு எஃப்எம்சிஜியில் அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டினுடைய ஒரு பெரிய சரிவை ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அடுத்ததா சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல வந்திருக்கு. பட் சடனா கிடையாது. இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நான் நிறைய நாட்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன். இந்த வேரியஸ் பேட்டர்ல சப்போர்ட் பிரேக் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்ல நான் ட்ரை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்ல நடந்ததுக்கு அப்புறம் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் என்னன்னா, நான் இந்த இண்டெக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்னையும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கன்வின்ஸ் பண்ண ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து எக்ஸாக்டா 29th ஜூலை கேண்டில் தான். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால அந்த டைம்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எப்ப வேணாலும் ஃபாலோ ஆகலாம், இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன், ட்ரை பண்றது ரிஸ்க்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த ஒரு கேண்டில் என்னையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திருக்குன்னே சொல்லி ஆகணும். இது ஒரு கிளியர் ஃபால்ஸ் பிரேக் அவுட். நிறைய பேரை ட்ராப் பண்ணிட்டு ஒரு கிளியரான அது இந்த கேண்டில் பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பீக்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதையும் பிரேக் பண்ணியிருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியரான ட்ராப்பை இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா சிவியர் ஃபாலுக்கான ஒரு அறிகுறி நம்ம சொல்லியிருக்கோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு வந்த ஒரு கேண்டிலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரீடெஸ்ட் நேற்று சொன்ன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா நான் கிளியரா ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. பட் அந்த கேண்டிலை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை நம்ம இப்போதைக்கு ரீடெஸ்ட்டாக தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த ஒரு பிரேக் அவுட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க. கிளியர் கட்டாக பிரேக் பண்ணதுனால அடுத்த கட்டமாக இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வரலாங்கிற மாதிரி தான் இண்டிகேட் ஆகுது. இப்போ நிறைய ஃபார்மா ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு அதுக்கான ஒரு ஃபாலை இன்னைக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த கட்ட ஃபால் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீ அடுத்த 2 நாட்கள் என்னால் இதுவும் வீடியோஸ் கொடுக்க முடியாது, அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் டவுன் போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக சாட்டர்டேஸ் வந்து பப்ளிக் வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ நான் எல்லா நாளும் பப்ளிக் வீடியோ கொடுக்கறதுனால சாட்டர்டேஸ் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் என்னோட அவசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நான் வந்து ஒரு ஸ்பெஷலான மெம்பர்ஷிப்புக்காக வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தேன்.
கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய புது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப்பே ஆட் பண்ணலை. அதனால எனக்கு வரக்கூடிய நாட்களில் சண்டேஸ் அந்த மெம்பர்ஷிப் வீடியோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் தான் வீடியோஸ் கொடுப்பேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான கொடுக்கக்கூடிய வீடியோஸை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக வீடியோஸ் வரும். அடுத்ததா நெக்ஸ்ட் 50 கன்சல்டேஷனுடைய பாட்டமுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 அதுவும் கன்சல்டேஷனுடைய பாட்டமுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ் கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சல்டேஷன் பாட்டமாக ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு கிளியரான ஒரு அப்மூவுக்கு இண்டிகேட் ஆகும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு அப்மூவ் இண்டிகேட் ஆயிருந்துச்சு. பட் இங்கே அது நடக்கலைன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராகவும் மாறிடுச்சு. ஏன்னா பியர்சிங் லைன் ஃபெயிலியர் மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரீன் கேண்டலுடைய லோக்கு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்ததுனால இது நார்மலான ஒரு கேண்டில் இப்போதைக்கு மாறி இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டலுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கவே இல்லை பாருங்க. அதுதான் அந்த ரிவர்சல் கேண்டலுக்கான கிளியர் இண்டிகேஷன். அது வச்சிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கும். பட் அது வைக்காதது கிளியர் கட் ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான். அடுத்ததா ஸ்மால் கேப் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஹரிசாண்டல் லெவலுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபியூ டிஃபரன்ஸ் மட்டும் தான் அது கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இனி அடுத்த கட்டமாக அது பிரேக் ஆகும்போது தான் ஒரு ஃபர்தர் டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எல்லாமே இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் கிட்ட வந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அப்போ அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா எல்லா இண்டெக்ஸ்லையும் அட் டைம்ல பிரேக் ஆகும். அப்போ எல்லா இண்டெக்ஸும் அடுத்த கட்ட பேரிஷ் லெவலுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் ஓவராலாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம பொறுத்து பார்க்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவ் ஜோன்ஸும் கொஞ்சம் நெகட்டிவாக மாறிட்டு இருக்கு. இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். நாஸ்டாக் ஒரு பீக்ல இருந்து நல்ல ஒரு ஃபால்னே சொல்லணும். இந்த பீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிறது கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு எங்கல்ஃபிங் செல்லிங் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் கோல்டு. ஸோ கோல்டு வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கான பிவட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months-ஆவே நம்மளுக்கு வந்து நேரோ ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. போன மாதம் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி திரும்ப உள்ள வந்தாங்க. அப்படி வந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நேரோ ரேஞ்ச் வந்திருக்கு. நார்மலாக ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டா கூட உங்களுக்கு நேரோ ரேஞ்ச் வராது. பட் இந்த மாதமும் நேரோ ரேஞ்ச் வந்திருக்கு. அது 3 மாசமா கண்டினியூஸா. அப்போ ஒரு மிகப்பெரிய மூவ் கோல்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தான் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகுதா சப்போர்ட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். பட் இந்த பிவட்னுடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனாலும் நாம மார்க் பண்ணிக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போன மாசமே அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய பிவட் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு. பட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகல. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டை நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய விஷயமே. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இனி அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெட் கலர் லைனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த கன்சல்டேஷனுடைய டாப் வந்து இன்னைக்கு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த கன்சல்டேஷனுடைய டாப் மட்டும் தான் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லாம நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல க்ளோசிங் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கேண்டலுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த பிரேக் அவுட் எதுக்காக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைட் பொட்டன்ஷியல் இண்டிகேட் பண்ணுது. அப்போ அந்த அப்சைட் பொட்டன்ஷியல் இண்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபால் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் செகண்ட் சப்போர்ட் நம்ம 2 சப்போர்ட் இண்டிகேட் பண்றோம். அதனால இந்த லைனை நமக்கு பிரேக் பண்ணாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா மாறும். மற்றபடி இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை வேஸ்ட் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.